பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் டிவி சோமு சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவியர்கள் வழக்கு அதிமுக சார்பிலெலாம் போட்டிருந்தாங்க. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற செயலர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. இப்போ இந்த வழக்கில் இன்னும் தொடர்கதையாக நீண்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? என்ன அதிமுகவுடைய விஷயம் என்ன? தாவேகாவுக்கு இவங்க ராஜினாமா பண்ணிட்டு போகிறது தவறு இல்லை அப்படின்றது ஒரு குரூப் பேசுது. தாவேகாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளும் அதை ஆதரிக்கிறது. இந்த அதிமுக இதில் வழக்கு தொடர்ந்துக்கிட்டு இது இன்னும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? இதில் அடிப்படையிலேருந்து நம்ம அதை பண்ணி பார்ப்போம். அதாவது முதலாக இந்த பிரச்சனை வந்தது காரணம் மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ். அவர் தான் திடீர்னு அந்த பக்கம் போயிட்டாரு, ஆளை காணோம், தலைமறைவாயிட்டாரு அப்படின்னா அவங்க கட்சியுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர் இங்கே எம்எல்ஏவை காணோம், கிணத்த காணும் பாருல ஒரு படத்தில் வடிவேலு, அந்த மாதிரி எம்எல்ஏவை காணோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் புலம்புனது அவர். ஏதோ நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா தலையில் துண்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் காரில் விஜய் வீட்டுக்கு போனார் பனையூருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் காரில் வச்சு கையெழுத்து வாங்குறாங்க, இது எம்எல்ஏ காமராஜ் அப்படின்னு. இவர் கையெழுத்து என் கையெழுத்து இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காரில் கையெழுத்து போட்ட வீடியோ வருது. அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் என்னைக்கும் டிடிவி தினகரன் கூட தான் இருப்பேங்கிறாரு. மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தான் எனக்குங்கிறாரு. சட்டமன்றத்தில் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் என்னையும் காப்பாற்ற முடிஞ்சிட்டாரு அந்த வார்த்தை. அப்போ விசாரணை எங்கிருந்து ஆரம்பித்து இருக்க வேண்டும்? உண்மையாக நேர்மையான ஒரு அரசாக இருந்தால், ஆனால் நிச்சயமாக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அதை செய்ய வாய்ப்பே இல்லை. தாவேகா மேலே இந்த மாதிரியான ஒரு புகார் இருக்கும்போது மத்திய அரசு என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே விசாரணைக்கு வந்திருக்கணும்ல, இல்லை ஆளுநர் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கணும்ல. ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மாற்றி பேசுகிறாரு. அந்த பதவியேற்புக்கு முன்னாடியே ஆளுநர்கிட்டையும் புகார் இருக்குது. இதில் இந்த காமராஜ் எங்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னு விஜய் தரப்பிலிருந்து கொடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த கடிதத்தில் ஐயுஎம்எல்லுடைய எம்எல்ஏ, முஸ்லீம் லீக் எம்எல்ஏவுடைய பெயரும் இருக்குது. அந்த நேரத்தில் முஸ்லீம் லீக்கும் தாவேகாவும் கூட்டணி விஷயம்லாம் பேசவே இல்லை. அவங்க கொடுக்கலன்றாங்க, ஆனால் ஒரு எம்எல்ஏ பேர் அங்கே இருக்கு. அப்போ அதை பற்றி பேசினதாக தகவல் இல்லை, அப்படி தான் சொல்லணும். பேசினதாக தகவல். அப்புறம் எப்படி அந்த பேர் வந்துச்சு? அப்போ ரெண்டாவதாக அதை விசாரிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது அதிமுகலேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏவாக வர்றாங்க. அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா தொகுதியோட மக்கள் நலத்துக்காக. இந்த காரணமே ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். அப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் தான் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா, ஒட்டுமொத்த உலக நாடுகள்லையும் தேர்தல் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ எல்லாமே ஆளுங்கட்சியாக மட்டும்தானே இருக்க முடியல, தோத்தவெல்லாம் அங்கே போயிடணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லாமே ஆளுங்கட்சியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும். ஏழை எடுத்துகிட்டு நீங்கள் வாப்பா நீ தான் ஒட்டுமொத்த நாட்டை பார்த்துக்கன்னு சொல்லணும். இதை ஏதாவது நம்புகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கா? இப்போ அதிமுகலேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏ போயிருக்கிறாங்க, 6 பேர். அப்போ அந்த நேரத்தில் விசாரணை வந்திருக்கணும், அது இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வைகோ சொல்லியிருக்கிறாரு, விஜய் என்னோட 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு. இதில் எனக்கு ஒரு மாறுபாடான ஒரு கருத்து உண்டு. என்னன்னா, அதை 2 கட்சித் தலைவர்கள் பேசுகிறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஜனநாயக அமைப்பில் 2 கட்சித் தலைவரை சேர்ந்து இங்கே ராஜினாமா பண்ண சொல்கிறதும், மதிமுக தன்னுடைய சொந்த சின்னத்தில் இல்லை தனி சின்னத்தில் நிற்கிறதும் அப்படிங்கிறது தவறு இல்லை. ஆனால் இதே விஷயத்தான விஜய் அந்த எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருப்பார். அதுதான் அந்த கட்சி தலைமையை விட்டு இவங்க வரதுக்கு காரணங்கிறத நான் எதிர்க்கிறேன் நான். அப்போ அதுதான் கட்சி தாவல். இப்போ அதுதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னதும் இந்த மாதிரியே தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றது அதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா அதில் கூட பல பேர் ஊடகத்தில் என்னன்னா, தாவேக தரப்பில் அப்ரோச் பண்ணாங்கன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னதாக சொல்கிறாங்க. அவருடைய வீடியோவை எடுத்து பாருங்கள். விஜய் அரசு அப்ரோச் பண்ணிச்சுங்கிறாரு. அப்போ இது ஒரு கட்சி மட்டுமே இல்லை, இந்த அரசே செய்யுது இந்த கழுதை பேரத்தை. அப்போ இது அரசியலுக்கு கடந்து அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அப்படி அந்த மட்டத்தில் போகுது. அதை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. இப்போ அவர் அவதூறாக பேசுனாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்களே, அப்போ போலீஸார் இந்த விசாரணையில் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் வெளிப்படையாக சொல்கிறாரு அவர். அப்போ அது இருக்கிறப்ப இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எதை விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை மத்திய பாஜக அரசு. இப்போ திமுக சம்பந்தமான விஷயத்தை மட்டும் இவங்க தாவேகால விசாரிக்கிறாங்களாம். எங்கள் எம்எல்ஏக்களை இவங்க பறிச்சுட்டு போக பார்த்தாங்க அப்படின்னு. அதில் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஊத்தங்கரி எம்எல்ஏல இளையராஜா இருக்காரு. ஆரம்பத்தில் தாவேகாவுடைய வேட்பாளரே அவர் கிடையவே கிடையாது. பழைய பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் அறிவித்த வேட்பாளர் வேறு.
தவேக சார்பாக. அந்த பிஃபார்ம் தவேக சின்னம் கிடைக்கக்கூடிய அந்த பிஃபார்ம் இருக்குல்ல, புஷியானது கையெழுத்து போட்ட பிஃபார்ம், அது எப்படி இளையராஜாவுக்கு கிடைச்சது? இளையராஜா அந்த தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவில் இருந்தவர். இப்படிப்பட்டவர் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு சூழலும் மனநிலையும் எப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே வர்றாங்க. இன்னொரு ஆள் பாருங்க, எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நின்றாரு விஜய்னு தவேக. அவர் தனக்கு மாற்று வேட்பாளராக தன்னுடைய மனைவியை மனு தாக்கல் பண்ண வச்சார். 2 பேருடைய மனுமே தள்ளுபடி செய்யப்படுது. என்னன்னா மனுவில் வந்து சரியா விவரம் குறிக்கலாது. ஒருத்தருன்னா பரவாயில்ல, 2 பேருமே வா. அப்ப திட்டம் போட்டு இவங்க எடப்பாடி பழனிசாமி பணத்தை வாங்கிட்டு செஞ்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ வந்து தவேகல இருக்கிறாங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேலேயே விஜய்க்கு பயம் வரதானே செய்யும். நம்ம ஆட்களுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏக கோளாறு கொடுத்துட்டானுங்க. இல்லை ஜெயிச்சு வந்தவங்க எப்படி இருக்காங்கல்ல. இன்னொரு சிம்பிளான லாஜிக்கு பாருங்க. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல தவேக எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்க பார்த்தா தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சரி ராஜா, உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒரே ஃபோன்லையோ இது மாதிரிலாம் என்ன ஃபோன் பண்ணார வேலை வச்சுக்காத, நான் வரமான் கட் பண்ணால. இத்தனை ரெக்கார்டிங் பண்ணுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு என்ன பேச்சு? நல்லவனுக்கு எதுக்கு நடராத்திரி சுடுகாட்டில் வேலைம்பாங்கள்ல, அந்த மாதிரி. இல்லை, அந்த ஆடியோ ரெக்கார்டில் கூட எதிர்த்தரப்பு பேசுகிற ஆடியோலாம் ஒன்றும் இல்லையே, இவங்க சொல்கிறது தானே. ஆக இந்த ஒரு விஷயமும் சரி, இப்போ நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடிய இப்போ அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர், 2 விஜயபாஸ்கர், இந்த அதே மாதிரி சட்டமன்ற அதிமுக 2 விஜயபாஸ்கர் சட்டமன்ற செயலாளர், இவங்களுக்காக வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க தரப்பு கேளுங்கிற அளவுக்கு இப்போ போயிருக்குது நீதிமன்றத்துக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு தன் கட்சி எம்எல்ஏக்கள் மீது இருக்கக்கூடிய பயம், அந்த ஒரு அச்சவுணர்வு இருக்கிறதுனால அவங்கள அடக்கி வைக்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. திமுக எம்எல்ஏ ஆட்களை வந்து திமுக தரப்புலேருந்து ஆட்களை தூக்க பார்த்தாங்க, நாங்கள் இந்த கேஸ் போட்டிருக்கோம், அந்த கேஸு போட்டிருக்கோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை தவிர இதில் ஒரு முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி இப்போ காவல்துறைக்கு கடிதம் எழுதிருக்கிறாரு. இப்போ அந்த புகார்லேயே என் பேர் இல்லையே, என் தம்பி பேர் அசோக்குமார் பேர் இல்லையே ராஜா. இல்லை அப்படின்ற தகவல் வருது இல்லை. இந்த பேரே எஃப்ஐஆரில் இல்லாமல் இருக்கும்போது எப்படி முதலமைச்சர் கரூர் கூட்டத்தில் பேசுவார்? இப்படி வேட்டைக்காரன் வராருன்ற அளவுக்கு பேசுறாரு. ஆமாம், அது தவறு இல்லை. எஃப்ஐஆரில் இல்லாமல் சொல்லுவார் ஒரு முதலமைச்சருக்கு அப்படி தகவல் கொடுக்கப்பட்டிருக்குமான்னு கேட்க. அப்புறம் நிறைய விஷயம் அப்படி தானே அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதே கரூரில் அவர் பேசின மற்ற விஷயங்களை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, கடந்த காலத்தில் இந்த கரூர் சம்பவ பலி தவேக கூட்டத்தோட பலி, அதில் 41 பேர் இறந்த ஒரு சூழல்ல காவல்துறை தான் வழி நடத்திருச்சு. தப்பா? காவல்துறை தான் கொன்னுடுச்சு அப்படிங்கிறதான சொல்றாரு. ஆதவர்ஜினா சொன்ன அதே விஷயத்தான் இவர் சொல்றாரு, காவல்துறை பண்ணிடுச்சுன்னு. அது வந்து எந்த அர்த்தத்தில், எந்த ஆதாரத்தில் சொல்றாங்க? இப்போ இவர் வந்து சாதாரண கட்சி தலைவர் கிடையாது, முதலமைச்சர் இவர். அப்போ அந்த கடந்த காலத்தில் அங்கே இருந்த ஆஃபீஸர் யார், விசாரணை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டால் சொல்லுவாங்க, இது வந்து சிபிஐயில் இருக்குது இந்த விசாரணை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ராஜீவ்காந்தியுடைய மரண வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிச்சிச்சு. ஆனால் ஜெயின் கமிஷன், வர்மா கமிஷன் அப்படின்ட்டு அது உட்பட மொத்தம் 3 கமிஷன் அது தொடர்பான வெவ்வேறு விஷயங்களை விசாரிச்சிச்சு. அந்த மாதிரி விசாரிக்க வேண்டியது தானே, செஞ்சுருக்கலாம்ல. இப்போ எதுவுமே செய்யாமல் தைரியமாக பேசுகிறாருல, அந்த அசட்டு தைரியம் தான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் விஜய்க்கு காரணம். மற்றபடி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியும். ஏன்னா இருந்திருந்தாலும் நீங்கள் சிபிஐயில் கொடுத்துருக்கலாம். அந்த லிஸ்ட்டில் தான் இதையும் நம்ம சேர்க்கணும். இந்த எம்எல்ஏக்களை வந்து தூக்கிட்டு போக பார்த்தாங்க, பணம் கொடுத்து வாங்க பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு அது ப்ரூஃப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். அது தாவேக அரசில் லஞ்ச லாவண்யம் ஒழிக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் பெரம்பூருக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிக்க போனார், அங்கே வந்து பேனர் கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த லஞ்ச லாவண்யம் ஒழிக்கப்பட்டதோடு இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் வந்து அரசு வருமானத்துக்கு கொண்டு வந்தாச்சு. சென்னையில் ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்காக போட்டிருந்தாங்க, 2-3 மடங்கு அதிக தொகைக்கு போட்டிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணிட்டோன்னு கூட கரூரில் பேசினார். இப்போ அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை ஒரு பக்கம் சரி பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிட்டு இருந்தது அரசுக்கு வருமானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தும் அரசு மருத்துவமனைக்கு நிதி பற்றாக்குறை இருப்பது அப்படின்றத வந்து அமைச்சர் அருண்ராஜின் பேச்சிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வந்து பொதுமக்கள் நன்கொடை அளிங்க, உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், 100 ரூபாயில் நீங்கள் 1 லட்சம் வரைக்கும் அடைங்க, நீங்கள் குறிப்பிட்ட எந்த அரசு மருத்துவமனைக்கு வழங்கலாம்னா அந்த அரசு மருத்துவமனை கூட நீங்கள் வழங்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் அந்த அளவுக்கு அரசு மருத்துவமனை நடத்துறதுல நிதி பற்றாக்குறை நிலவுதா? இதில் இந்த அரசு பணத்தை நாங்கள் மிச்சப்படுத்திட்டோம், இந்த டெண்டரெல்லாம் வந்து கமிஷன் வாங்குறதெல்லாம் குறைச்சிட்டோம், இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி முக்கியமான விஷயம் இந்த மாமன் சீர்.
இந்த மாமன் சீர்னு சொல்கிறாருல்ல, இதில் முதல்ல என்ன மாமன் சீர்ன்றது பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய் மாமன் மோதிர சீர். தமிழ்நாட்டுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த மாமன் நகை செய்வோம், மோதிரம் போடுவோம் அப்படின்னாரு. அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும், அதான் அதோடைய அர்த்தம். அப்படி தான் அவர் பேசினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, அதாவது பாதிக்கு பாதிங்கிறத விட நம்ம ஒரு கணக்கீடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா 60% குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறகுது, 40% குழந்தைகள் தனியார் மருத்துவமனையில் பிறகுது. ஆக 100க்கு 40 குழந்தைகளுக்கு இது கிடையாது. அவர் முதல்ல சொன்னது எப்படி, இது மாற்றி சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படி தான் போயிடுச்சு. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடினார். அதுக்கப்புறம் அதில் நிபந்தனைகள்லாம் வச்சாங்க. அப்புறம் எதிர்ப்பு கிளம்புனோன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக நிபந்தனைகளை தளர்த்துனாங்க. அதுவும் போதலைன்னு தான் இன்றைக்கும் விவசாயி போராடிட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி தான் இதுலேயும் முதல்ல சொன்னது ஒன்று, அதுக்கப்புறம் நடக்கிறது ஒன்று ஒரு பக்கம். அடுத்தது இதுக்கு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 4,41,667 மோதிரங்கள் செய்கிறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்ப்போம். இன்றைய தேதிக்கு, இந்த ஜூலை 15 இன்றைய தேதிக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை 13,331 ரூபா. அப்போ இந்த 4,41,667 மோதிரம் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்னா 588 கோடியே 78 லட்ச ரூபா ஆகும். ஆனால் இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒதுக்கி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 755 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியல, அதாவது கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறாங்க, அது தெரியல. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தனிப்பட்ட முறையில் நகை செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த செய்கூலி சேதாரம் அது இதும்பா. நீங்கள் மொத்தமாக இத்தனை கோடிக்கு வாங்குறப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நகையோடைய விலைக்குள்ளேயே அடங்கி இருக்கும். அதனால் இது என்னங்கிறத தெளிவுபடுத்தணும். இது ஒரு பக்கம் விடுங்க. இன்னொன்று, சுகாதாரத்துறை அருண்ராஜ் சொன்னது தான் நீங்கள் சொன்னீங்க. இது மாதிரி மருத்துவமனைக்கு 100 ரூபா கூட கொடுங்க, எந்த மருத்துவமனைக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு. வெக்கமாக இல்லை? இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவமனைகள் அரசு கட்டமைப்பு உள்ளது தமிழ்நாடு தான். இங்கேயும் பல குறைகள் இருக்குது, இல்லைங்கள. ஆனால் அந்த நேரத்தில் எதற்காக நீங்கள் மோதிரம் கொடுக்கணும்? யார் கேட்டால் உங்களுக்கு மோதிரம்? எனக்கு குழந்தை பிறந்தோன்னே எனக்கு ஒரு மோதிரம் கொடுக்கணும் யாரும் கேட்டாங்களா? 755 கோடி வருஷத்துக்கு. அந்த பணத்தை வைத்து நீங்கள் மருத்துவமனையை சரி பண்ணாமே. கடைசியில் சுற்றி வரும்போது இப்படி தான் நிற்குமா? ஏன்னா திருமாவளவன் ஏற்கனவே சொன்னார், மோதிரம் கொடுக்குற இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட்டுட்டு அது அரசு மருத்துவமனைகளில் பிரசவ வார்டுகளை நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக நீங்கள் மாற்றலாம், அந்த சேவையை விஸ்தரிக்கலாம், அதில் அந்த தனியார் மருத்துவமனையோட சேவையை இங்கே நீங்கள் கொண்டு வரலான்னு பேசினார். ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ? அதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாங்களோ? இந்த மோதிரம் கொடுக்குற திட்டம் ஒருவேளை கைவிடப்படலாமா? அது இல்லை, இவங்க டெண்டர் விட்டுட்டாங்களே. இப்போ இன்னொரு இது என்னன்னா, கூட்டணி கட்சியில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய திருமாவளவனே இந்த கோரிக்கையை வைக்கிறார். அதை செய்வாங்களான்னு தெரியல. அருண்ராஜ் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு நிதி கேட்பது, நன்கொடை கேட்பதற்கு முன்னாடியே திருமாவளவன் சொன்னார். இதில் என்னன்னா, இப்போ 19,000 மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும். இப்போ கடந்த ஆட்சியில் மருத்துவ தேர்வுலாம் வச்சு எழுதி இது பண்ணதில் இப்போ 2,000 பேர் தான் குறைவு, 17,000 மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் இதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்க முடியாது. ஏன்னா இந்த 19,000 மருத்துவ பணியிடம் இருக்கணும்ட்டு இருக்குல்ல, இதோடைய கணக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் வைத்த கணக்கு. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை என்ன, இப்போ எத்தனை பேர்? இப்போ இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கட்டினோம். நாங்கள் அதே போல் இவர் மாசு கடந்த திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் நாங்கள் 100க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளை பெருசும் சின்னதுமாக நாங்கள் திறந்தோம் அப்படின்னாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொன்னது ஞாபகம் வருவது எனக்கு. என்னென்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதல்ல ஒரு நாளைக்கு 6,000 புறநோயாளிகள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ டெய்லி 15,000 பேர் வர்றாங்க. அப்போ அரசு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 3 பங்கு வந்திருக்கணும்ல. நீங்கள் 15 வருஷம் கழிச்சு 19,000 பேர் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்க, 20,000 பேரை வைங்க. அப்போ இப்போ 60,000 பேரில் வேணும். ஆனால் அந்த 19,000 பேருக்கு குறைவாக இருக்குது 2,000 பேர். அப்போ விஜய் செய்திருக்க வேண்டிய விஷயம் என்ன? மருத்துவம் தானே இது பண்ணணும். இப்போ கடந்த திமுக அதிமுக காலத்தில், குறிப்பாக திமுக காலத்தில் செய்த விஷயம் என்ன அப்படின்னா, மிக தவறான விஷயம். பெருமைப்பட்டுக்குவாங்க. அப்படி நாங்கள் இங்கே மருத்துவக் கல்லூரி கட்டிட்டோம், அங்கே ஒரு மருத்துவமனை கட்டிட்டோன்ட்டு.
ஆனால் ஆட்களை நியமிக்கிறது இல்லை. இல்லை அதுதானே கிண்டி மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கத்தி குத்துக்கு உள்ளாகும் போது அரசு மருத்துவர் சங்கங்கள் சொன்ன விஷயம் அதுதானே. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. இதை தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்காங்க. 2 ஆட்சி காலத்திலையும் போராட்டங்கள் இதுக்காக. ஏன்னா ஒரு பில்டிங் கட்டினாங்கன்னா அதில் என்னென்ன வாய்ப்புகள் உண்டுங்கிறது தெரியும். ஆனால் மருத்துவர்கள் நியமனம்ன்றது புதுசாக இல்லை. ஆமாம், இப்போ உதாரணமாக சேலம் அம்மாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டினாங்க திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் நவீன மருத்துவமனைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மருத்துவர்களை நியமிக்கல. சேலம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலிருந்து டெபுடேஷன் மாதிரி உள்ளூர்லேயே டெய்லி நீ அங்கே போங்க 8 பேர் 10 பேர். அதே மாதிரி திருநெல்வேலியில் கண்டியப்பேரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய மருத்துவமனை கட்டினாங்க. அங்கேயும் மருத்துவர்கள் வந்து நியமிக்கல. அங்கேயும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து போயிட்டு வாங்கன்னு. அப்போ இது எப்படி நியாயமாகும்? இப்போ அரசு பேருந்து நிறுவனம் நடத்துது, டிரைவர் இல்லை அப்படின்னா பேருந்து ஓடுமா? ஆனால் மருத்துவர் இல்லாட்டி மருத்துவமனை மட்டும் நடக்கும். அது எப்படி? அதை யோசிக்கணும்ல. இல்லை இப்போ அண்மையில் ஒரு 15-20 நாள் நினைக்கிறேன், திருச்சி ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை வாசலில் அரசு மருத்துவர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அவங்க எதுக்காக போராட்டம்னா, அங்கே வரவங்க சண்டை போடுறது, உடனே ஏதாவது சொன்னால் மொபைலில் வீடியோ எடுத்துக்கிறது, உள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் கூடாது, போதிய மருத்துவர்கள் போடுங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போ இந்த மாதிரியான சச்சரவுகள், மக்களுக்கும் மருத்துவர்களுக்குமான ஒரு மோதல் போக்கு, இதையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த கட்டமைப்பை மேம்படுத்தணும். ஆமாம், இப்போ அதே மாதிரி நமக்கு எத்தனையோ பேர் விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம்ல. மருத்துவமனைகளில் சில மருந்து மாத்திரைகள் இல்லை அப்படிங்கிறதும், சில வகையான பிளட் டெஸ்ட்டே இல்லை, வெளியில் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அதுக்கான கட்டமைப்புக்கு இந்த பணத்தை செலவு பண்ணலாமே, அதான அவசியம். இந்த மோதிரம் யார் கேட்டால் அது அந்த மோதிரத்துக்கான எந்த செலவோ அதை விட அதிகமாக வேறு ஆகுது. அதான் அந்த கணக்கு சொன்னேன். அது என்ன கணக்கு வழக்கு, என்ன பின்னாடி பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது அது தெரியல. இப்போ இந்தியாவிலே சிறந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது மருத்துவம், அதை நான் குறை சொல்லலை. ஆனால் இன்னும் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கும்போது எதற்காக இந்த விஷயம்? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை சரி பண்ணணும். நான் அண்ணன் தரேன் அப்படின்னாக்கா, அதோ யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு லேடி, நான் அண்ணன் வந்து கவர்மெண்ட் காசியாக கொடுக்குறாரு, தன்னுடைய காசுலேருந்து கொடுக்குறாரு, இதெல்லாம் என்ன ஒரு இது? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லேடி வந்து வெவ்வேறு வீடியோலலாம் காட்டுறாங்க, அந்த சோசியல் மீடியாவில் பார்த்தா அது ஒரு பணத்துக்கு இது நல்லது, இந்த பொருள் அந்த பொருள் நல்லதுன்னு சொல்கிற ஒரு ஆள். அது மாதிரியானதாக இருக்குது. இனிமையாவது விஜய் அதை யோசிக்கணும். இதெல்லாம் வேண்டியதே தேவையே இல்லை. அதே போல் இந்த பெண்களுக்கு வந்து 2500 சொன்னார், இப்போ அதே 1000 ரூபா வருது. இந்த 1000 ரூபாயை கூட நிறுத்தலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 1000 எவ்வளோ ஆகுது? இந்த பணத்துக்கு பதிலாக மாதம் கொடுக்குற அந்த 1000 ரூபாயை வச்சு இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே இந்த கடன் தள்ளுபடியில் பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த பணத்தை கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா முழுமையான தள்ளுபடி கிடைக்கும். ஒரு விஷயம் இல்லையா, அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு சூரிய சக்தி மின்சக்தியில் வந்து தண்ணி பாய்ச்சக்கூடியதுக்கான எந்திரங்கள் வாங்குறதுக்கான விஷயங்கள் செய்யலாம். இல்லை வேறு சில விஷயங்களாவது இன்னும் பெண்களுக்கே செய்யட்டுமே. பெண்களுக்கு போகக்கூடிய அந்த பணத்தை வச்சுட்டு பெண்களே வந்து சுய உதவி குழு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு கூடுதல் நிதி கொடுங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க, புதிய தொழில் துவங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி தான் போகணுமே தவிர இலவசம்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே இல்லாமல், அதாவது அதுக்கான எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. இப்போ வந்து உடலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கறது, சிறப்பு திறனாளிகள் இருக்காங்கள்ல, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு கொடுக்கறது தவறு இல்லை, முதியவர்களுக்கு கொடுக்கறது தவறு இல்லை. அது மாதிரி கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை, அதை சொல்லலை. இது கண்மூடித்தனமாக எல்லாருக்கும் கொடுக்கறது இருக்குல்ல, அது அதே போல் இந்த அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தால் மோதிரங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது தான் இந்த அரசுக்கு சரியாக இருக்கும். நன்றி. நன்றி.